ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸில் கிளாஸ் 1 ஓகேங்களா, கிளாஸ் 11 சாப்டர் 1 பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. கிளாஸ் 11 யூனிட் 1, கிளாஸ் 12 யூனிட் 1. ஸோ கிளாஸ் 12 பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்க்கலாம். இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி எவால்யூஷன் நடந்திருக்கு, இம்பார்ட்டன்ஸ் என்ன, பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன மேக்ரோ எக்கனாமிக்ஸோடு, அப்புறமா ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்கானமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேசிக்காக எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை வந்து 2 பிரான்ச்சஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ராக்னர் பிரிஸ்ட் அப்படிங்கிறவர் ஒரு நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட்டு, co-recipient ஆஃப் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ். ஓகேங்களா, இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மைக்ரோ அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணுறாரு. அப்படின்னா ஸ்மால், மேக்ரோனா லார்ஜ். எந்த வருஷத்துலனா 1933. ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் இட்ஸ் மாடர்ன் ஃபார்ம் பிகன் வித் ஜான் மேனார்ட் கென்னிஸ். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாடர்ன் ஃபார்மில் பிகன் யாரோட அவரோட புக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் மணி வந்து 1936 பப்ளிஷ் ஆகுது. கென்னிஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபாலோட் ஃப்ரம் த கிரேட் டிப்ரெஷன் when the goods remained unsold and workers unemployed. ஓகேங்களா, ஸோ இந்த கென்னிஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபாலோட் ஃப்ரம் த கிரேட் டிப்ரெஷன். ஓகேங்களா, ஸோ கூட்ஸ் வந்து அன்சோல்டாகவும் ஒர்க்கர்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்டாகவும் இருக்கிறதுக்கான இந்த கிரேட் டிப்ரெஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. அதனால கென்னிஸை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்டு மேக்ரோ அப்படிங்கிறது கிரீக் வேர்ட்லேருந்து எடுத்தது. மேக்ரோஸ் அப்படின்னு லார்ஜ் அப்படின்னு மீனிங். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் எக்கனாமியை ஹோலாக படிக்கிறது. ஓகேங்களா, நான் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக் டீல்ஸ் வித் அக்ரிகேட் சச் ஆஸ் நேஷனல் இன்கமாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட், அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி டீல் பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து ஆல்சோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கம் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ ஹோலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஸ்டடி ஆஃப் எக்கனாமி ஆஸ் அ ஹோல். மேக்ரோ எக்கனாமிங்கிறது வந்து எக்கனாமியை வைடு ஃபினாமினாவாக படிக்கிறதா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். லைக் இன்ஃப்ளேஷன், இது இன்க்ளூட்ஸ் நேஷனல், ரீஜனல், குளோபல் எக்கனாமிக்ஸ் எல்லாமே. அப்புறம் கான்ட்ராஸ்ட் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் லைக் பிக் பிக்சர், நேஷனல் அவுட்புட்டு, நேஷனல் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் படிக்கிறதா வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹோல் நேஷன் லெவலில். ஓகேங்களா, the சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் கவர்ட் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் த ஏரியா சச்சஸ் லைக் இப்போ சொன்ன மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, டிஸ்பாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட், எக்கனாமிக் க்ரோத்னு எல்லாமே இதில் வரும். ஓகேங்களா, இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் இந்த நீட் ஃபார் இன்ட்ரடியூசிங் எ மேக்ரோ அவுட்லுக் ஆஃப் த எக்கனாமி ஆர் கிவன் பிலோ. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a need to understand the functioning of economy at the aggregate level to evolve the suitable strategies and to solve the basic problems prevailing in the economy. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எவால்வ் பண்ணி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் இந்த எக்கனாமியில் ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் and the need and the challenges of an economy. Need and the challenges of an economy as a whole is important to evolve the precautionary measures எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் முக்கியத்துவம். ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது டு யூஸ் த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்.
ஓகேங்களா. ஸோ கம்பேரிசன் பண்றது, அனலைஸ் பண்றது, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் கூட எல்லாத்துக்கும் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சரை நல்லா ப்ரிடிக்ட் பண்ணி பாலிசிஸ், எக்கனாமிக் ரைசஸ் வராம பாலிசிஸ் மேக் பண்றதுக்கும் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஸ்கோப் பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டடி பண்றதால வைட் ஸ்கோப் இருக்கு. இது வந்து நிறைய ஏரியாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கவர் பண்ணுது. லைக் நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் growth, எக்கனாமிக் பாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். ஓகேங்களா. எக்கனாமிக் இன்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டார் ஆர் த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ். த ட்ரெண்ட்ஸ் இன் நேஷனல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் ப்ரொவைட்ஸ் அ லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த growth process ஆஃப் அன் எக்கனாமி. ஸோ நேஷனல் இன்கம் செக்டார் வைஸ் காம்போசிஷன், அதோட மேக்ரோ எக்கனாமிக்கா பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் அனலைஸ் பண்றது, ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இந்த காம்போசிஷன் எல்லாமே லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எக்கனாமியோட growth ப்ராசஸ்ல கொடுக்குது. ஓகேங்களா. அடுத்தது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஒரு ப்ரைஸ் லெவல்ல ஸ்டெடியா இன்க்ரீஸ் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Estimating the general price level by constructing the various price indexes numbers such as ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. அடுத்தது பிஸ்னஸ் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் எக்கனாமி வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ த சைக்ளிக்கல் மூவ்மெண்ட்ஸ் லைக் பூம், ரெசஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி இந்த எக்கனாமி நீட்ஸ் டு பி கேர்ஃபுல்லி ஸ்டடிட் ஆன் அன் அக்ரிகேட் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள் எல்லா எக்கனாமியும் ஃபேஸ் பண்ற இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள்ல பூமா இருக்கட்டும், ரெசஷனா இருக்கட்டும், டிப்ரெஷன், ரெக்கவரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அக்ரிகேட் எக்கனாமிக் வேரியபிள்ஸ் ஸ்டடி பண்றதுக்கு வந்து இது ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். மேஜர் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா most resources rich nations வந்து poverty and unemployment தான். This is one of the economic paradoxes. ஓகேங்களா. A clear and understanding about the magnitude of poverty and unemployment facilities, allocation of resources and initiating corrective measures. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு பாவர்ட்டினா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி, இனிஷியேட்டிங் கரெக்டிவ் மெஷர்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஓகேங்களா. அடுத்து வந்து எக்கனாமிக் growth and development of an economy and factors determining then could be understood only through the macro economic analyze பண்றது மூலமா growth and development of the economy வந்து என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து எக்கனாமிக் பாலிசிஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் எவால்விங் சூட்டபிள் எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகேங்களா. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சூட்டபிளான எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து எவால்வ் பண்றதுக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தேவைப்படுது. மேக்ரோ எக்கனாமிக் இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் எதுக்கு நெசசரி அப்படின்னு பாத்தீங்கன்னா டு சால்வ் த ப்ராப்ளம், டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ், டு ஓவர்கம் த அப்டக்கல்ஸ் அண்ட் டு அச்சீவ் தி growth. ஓகேங்களா. அடுத்து வந்து லிமிடேஷன்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சஃபர்ஸ் ஃப்ரம் சர்டன் லிமிடேஷன். மேக்ரோ எக்கனாமி ஒரு சில லிமிடேஷன்ஸ்னால சஃபர் ஆகுது. அந்த என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது there is a danger of excess generalization of the economy as a whole. ஸோ எக்ஸஸ் ஆன ஜென்ரலைசேஷன் நடக்குது. ஓகேங்களா. இட் அஷ்யூம்ஸ் அ ஹோமோஜெனிசிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லயும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா இட் அஷ்யூம்ஸ் அ ஹோமோஜெனிசிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஒரே மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா. தேர் இஸ் அ fallacy of composition. What is good for an individual need not to be good for a nation and vice versa. ஒரு இண்டிவிஜுவலுக்கு எது குட்டோ அது வந்து நேஷனோட குட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லாதது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ எது ஒரு நாட்டுக்கு நல்லதோ அதே இது வந்து இன்னொரு நாட்டுக்கு நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பட் தே டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன் த யூஷுவல் மேக்ரோ எக்கனாமிக் புக்ஸ். ஓகேங்களா. நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் ஒரு சிலது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை டிசைட் பண்ணும். ஆனால் அதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக் புக்ஸ்ல இருக்கிறது இல்லை. ஓகேங்களா. ஸோ எக்கனாமி அதோட டைப்ஸ் பார்க்கும்போது டேர்ம் எக்கனாமியை ஏஜே ப்ரவுன் அப்படிங்கிறவர் வந்து டிஃபைன் பண்றாரு. என்ன அப்படின்னா a system by which people earn their living.
ஓகேங்களா. அதுதான் வந்து ஏஜே பவுன் சொல்றாங்க எக்கனாமிங்கிற டேர்முக்கு டெஃபினிஷனா. ஜேஆர் ஹிக்ஸ் என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, எக்கனாமி அப்படிங்கிறது வந்து கோஆபரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் தி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்றாங்க டிஃபைன் பண்றாங்க எக்கனாமி அப்படின்னா, இது வந்து ஒரு கோஆபரேஷன், ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் உள்ள கோஆபரேஷன், அவங்களுடைய கன்சியூமர் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்து ஜேஆர் ஹிக்ஸ் சொல்றாரு. ஓகேங்களா. நீ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னம்னா, எக்கனாமி அப்படிங்கிறது வந்து என்னத்துக்கு ரெஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு எனி சிஸ்டம் ஆர் ஏரியா வேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட். எங்க வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேரி அவுட் ஆகுதோ அதுதான் வந்து எக்கனாமின்னு சொல்றோம். ஈச் எக்கனாமி ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டர். ஒவ்வொரு எக்கனாமிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அக்கார்டிங்லி த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ வேரி. ஓகேங்களா. அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸும் வேரி ஆகுது. ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கனாமி பை இட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த ஃப்ளோ சார்ட் 1. ஓகேங்களா. the functioning of economy வந்து based on the activities like growth, production activity, consumption activity ன்னு சொல்லிட்டு so production activity, consumption activity ன்னு சொல்லிட்டு growthல வந்து exchange activity இருக்கும், supporting economic non-economic activity of an economy, external activities of other economies ன்னு சொல்லிட்டு based on the activities பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு எக்கனாமியில ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னன்னா ப்ரொடக்ஷனும் கன்சப்ஷனும் தான். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸையும் மற்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. லைக் அல்டிமேட் எய்ம் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா க்ரோத் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதா. எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ஷனையும் கன்சப்ஷன் ஆக்டிவிட்டியை சப்போர்ட் பண்ணுது. இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வேரியஸ் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைஸ்மெண்ட், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி, அதர்ஸ் எல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். மேஜர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன், இது எல்லாமே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா. இன் அடிஷன் டு தீஸ் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் அதர் எக்கனாமிக்ஸ் such as like import, export, international relation, immigration, foreign investment, foreign exchange earnings, இது எல்லாமே கூட எக்கனாமியை ஃபங்க்ஷனிங்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா. எக்கனாமியை கிளாஸிஃபை பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பொறுத்து டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு, டெவலப்பிங் அப்படின்னு சொல்லி 4 பிரிக்கிறாங்க. ஆக்டிவிட்டிஸை பொறுத்து கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், மிக்ஸ்டு எக்கனாமிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஸ்கேல் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை வச்சு கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், மிக்ஸ்டு எக்கனாமிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வச்சுட்டு ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கனாமிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை வச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் டைனமிக் எக்கனாமிஸ் அப்படின்னு நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை வச்சு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எக்கானமிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷனை வச்சு க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் எக்கனாமிஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் வச்சு ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் எக்கனாமிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம் வச்சுட்டு லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம் எக்கனாமிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நேஷனல் இன்கம் பொறுத்து இந்த மாதிரி, அட்வான்ஸ்மெண்ட்டை பொறுத்து இந்த மாதிரி, ஆப்ரேஷனை பொறுத்து இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. இந்த எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு மேனர்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கனெக்ட் ஆகுறாங்க, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பர்டிகுலர் ஏரியாவில் கேரி அவுட் பண்றதுக்காக அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அ மெத்தடாலஜி ஆஃப் டூயிங் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் டு மீட் த நீட் ஆஃப் தி சொசைட்டி. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை, ஒரு சொசைட்டில ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடத்துறதுக்கு வந்து இது வந்து முக்கியம். ஓகேங்களா. there are 3 major type of economic systems இருக்கு. என்னென்ன அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, சோஷியலிஸ்ட் எக்கானமி, மிக்ஸ்டு எக்கானமின்னு 3 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம். ஓகேங்களா. குளோபலிசம் அப்படிங்கிற டேர்ம் யாருக்காக இன் பண்ணாங்க அப்படின்னா மேன்ஃப்ரெட் ஸ்டீகர் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னா டு டினேட் நியூ மார்க்கெட் ஐடியாலஜி ஆஃப் குளோபலைசேஷன் that connects a nation together to the international trade and aiming at global development.
திஸ் ஐடியாலஜி இஸ் ஆல்சோ கால்ட் எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, குளோபலிஸ்ட். ஓகேங்களா, கேபிட்டலிசம் சோசியலிசம் ரெண்டுமே வந்து டூ எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் அப்ரோச். ஓகேங்களா, கேபிட்டலிசம்ல பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது வந்து கேபிட்டலிசத்துல டோட்டலான ஃப்ரீடம் இருக்கும், பிரைவேட் ஓனர்ஷிப், ப்ரொடக்ஷனுக்கு பிரைவேட் ஓனர்ஷிப் இருக்கும். ஓகேங்களா, கேபிட்டலிசத்துல. சோஷியலிசத்துல அப்படி கிடையாது. ஓகேங்களா, நோ ஃப்ரீடம் ஃபார் பிரைவேட், தேர் இஸ் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எல்லா ப்ரொடக்ஷனுமே பப்ளிக் ஓனர்ஷிப் தான் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் சோஷியலிசம். மிக்ஸ்டிசம் என்னன்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ், ரெண்டுமே கேபிட்டலிசம் சோஷியலிசம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்கனாமிக் சிஸ்டம் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, படிக்கலாம். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் போனோம் அப்படின்னா கேபிட்டலிசம் பொறுத்தவரையிலும் ஆடம் ஸ்மித் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லப்படுறது. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸ் வந்து ஃப்ரீ எக்கனாமி ஆர் லேசி ஸ்பேர் அப்படின்னு லத்தீன்ல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்றாங்க. வேர் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் மினிமம், கவர்மெண்டோட ரோல் மினிமம். மார்க்கெட் தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை டிட்டர்மைன் பண்ணும் கேபிட்டலிஸ்ட்ல. ஓகேங்களா, இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி எல்லாமே ப்ரைவேட்டாக ஓன் ஆயிருக்கும். மேனுஃபேக்சர்ஸ் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீடம் இருக்கும் அவங்களோட ஆக்குபேஷன் எடுத்துக்கிறதுக்கும் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும். லைக் யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் எல்லாம் capitalist economic best example. However, they do undertake a social welfare measures to safeguard the downtrodden people from the market forces. So அவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸும் எடுப்பாங்க. ஓகேங்களா, டவுன்டார்டன் பீப்புள்ஸ் வந்து இந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ல இது சேஃப்கார்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா, என்னென்ன அம்சங்கள் இருக்கு, ஃபீச்சர்ஸ் இருக்கு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வெயிட் a minute. Private ownership of property and law of inheritance. பேசிக் ஃபீச்சர் கேபிட்டலிசமோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சோர்ஸஸும் லைக் லேண்ட், கேபிட்டல், மிஷின், மைன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக ஓன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓனர்ஸ்க்கு வந்து ரைட் டு கீப், ரைட் டு ஓன், ரைட் டு செல், ரைட் டு யூஸ் எல்லாமே வந்து அக்கார்டிங் டு ஹிஸ் வில் இருக்கும். ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் டு தேர் ஹையர்ஸ் ஆஃப்டர் த டெத் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். Each individual is free to carry out any occupation or trade at any place and produce any commodity. ஓகேங்களா, எந்த யார் வேணாலும் என்ன ஆக்குபேஷன் வேணாலும், என்ன ஆக்டிவிட்டி வேணாலும், எந்த பிளேஸ்ல வேணாலும், என்ன கமாடிட்டி வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். Similarly, consumers are free to buy any commodity as per the choice. சிமிலரா பார்க்கும் பொழுது கன்சியூமர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், அவங்க என்ன சாய்ஸோ அந்த மாதிரி வந்து பை பண்ணிக்கலாம். கேபிட்டலிஸ்ட்ல ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும். ஓகேங்களா, ப்ராஃபிட் தான் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும் எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி. ஈச் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி கூட்ஸ் செஞ்சு ஹை ப்ராஃபிட் கொடுக்குற கூட்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லைக் அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிவிஷன் ஆஃப் லேபர், ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கோல்டன் ரூல், லைக் golden rule for a producer under capitalism is to maximize the profit. எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் கோல்டன் ரூலாக இருக்கும். அடுத்து வந்து காம்படிஷன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். லைக் தேர் இஸ் ஃப்ரீ காம்படிஷன் இன் போத் த ப்ராடக்ட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட். த கவர்மெண்ட் ஆர் எனி அத்தாரிட்டி cannot prevent firms from buying or selling in the market. There is a competition between the buyers and sellers. எல்லாம் நிறைய போட்டி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பிரைஸ் மெக்கானிசம். பிரைஸ் மெக்கானிசம் இஸ் a heart of any capitalist economy. All economic activities are regulated through a price mechanism, that is market force of demand and supply. மார்க்கெட் தான் ப்ரைஸஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க, நாட் கவர்மெண்ட். ஓகேங்களா, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, as a price mechanism regulates the economic activity, government has a limited role in the capitalistic economy. The government provides basic services such as defense, public health, education மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. as because பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெகுலேட் பண்ற இந்த ரோல் வந்து கவர்மெண்ட்க்கு இல்லாததுனால. ஓகேங்களா, இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வந்து 2 கிளாஸஸா டிவைட் பண்றாங்க. Haves, that is those who own property, and have nots who do not own property.
work for their living. Okay, so outcome of the situation is that rich becomes richer and poor becomes poorer. Here economic inequalities goes on increasing. So inequalities economy நிறையவே ரிச் ஆகிட்டே போவாங்க, புவராகவே இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து மெரிட்ஸ் என்ன, கேபிட்டலிசமோட மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். வித்தவுட் எனி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் எக்கனாமி ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. கவர்மெண்டோட எந்த ஒரு இன்டர்வென்ஷனுமே தேவையில்லை, எக்கனாமி அது பாட்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டோம். ஓகேங்களா. எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஆல் தி ரிசோர்ஸஸ் ஆர் புட் இன் டு ஆப்டிமம் யூஸ். எல்லா ரிசோர்ஸஸையுமே வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டலிசம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னம்னா இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா. ஹார்ட் ஒர்க் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் அட் என்டர்பிரினர்ஸ் கெட் மோர் ப்ராஃபிட் ஃபார் மோர் எஃபிஷியன்சி. ஸோ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுவாங்க, என்டர்பிரினர்ஸ் வந்து அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க ஃபார் மோர் எஃபிஷியன்சி. ஓகேங்களா. அதிக எஃபிஷியன்சிக்கு அதிக வந்து இது இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து எக்கனாமிக் பர்பஸ். ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை இன் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கும்பொழுது கன்சியூமர் சாவரனிட்டி. ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் எய்ம்ட் அட் சாட்டிஸ்ஃபைங் த கன்சியூமர். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்க, லைக் எல்லா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியுமே நடக்கும். ஓகேங்களா. ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். இன்க்ரீஸ் இன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீட் டு ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டல் அப்படின்ற ஃபார்மேஷன் வந்து ஹை ரேட்ஸில் இருக்கும். இன்க்ரீஸ் இன் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதால ஹை கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹையர் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. இல்லை. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. as profit is aimed, ப்ராஃபிட் தான் மோட்டிவாக இருக்கிறதால ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரொடியூசர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் லைக் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஏரியாஸ் லைக் நியூ டெக்னாலஜிலையாக இருக்கட்டும், குவாலிட்டியான கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது கேபிட்டலிசமோடைய டிமெரிட்ஸ் பார்க்கும்பொழுது வெல்த் இன்கம் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகிறது வந்து ஃபியூ ஹேண்ட்ஸில் மட்டும் ஏற்படுறது வந்து இன்இக்வாலிட்டிஸை ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட் ஆன் காம்படிட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டியூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காம்படிஷன் வரதால என்ன ஆகுது அப்படின்னா ரிசோர்ஸஸ் நிறையா வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள். கேபிட்டலிசம் அப்படிங்கிறது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னா கிளாஸ் ஸ்ட்ரகிளுக்கு. as it divides the society into capitalist class and worker class அப்படின்னு பிரிக்கிறது சொசைட்டி அது பிரிக்கிறதால ஸோ கிளாஸ் ஸ்ட்ரகிள் வந்து ஏற்படுது. ஓகேங்களா. அடுத்த பிஸ்னஸ் சைக்கிளுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா வயலண்ட் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் கிரைசிஸை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் கூட்ஸ். ஸோ ஈவன் த ஹார்ம்ஃபுல் கூட்ஸை கூட ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராஃபிட் முட்டிலாம் பண்ணிடுறதால ஸோ இட்ஸ் பிகம்ஸ் அ டிமெரிட் ஃபார் கேபிட்டலிசம். ஓகேங்களா. அடுத்தது சோஷியலிஸ்ட் எக்கானமி ஆர் சோஷியலிசம். ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரல் மார்க்ஸ். ஓகேங்களா. காரல் மார்க்ஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் டோட்டல் பிளானிங், பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றது தான் வந்து என்ன சொல்றாங்க சோஷியலிஸ்ட் எக்கானமின்னு சொல்றாங்க. சோஷியலிசம் என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா வே ஆஃப் ஆர்கனைசிங் சொசைட்டி இன் விச் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட். மேஜரான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஓன் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து சோஷியலிசம் அப்படின்னு சொல்றோம். சோஷியலிஸ்ட் எக்கனாமி வந்து பிளான்ட் எக்கனாமி ஆர் கமாண்ட் எக்கனாமின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா. காரல் மார்க்ஸ் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் சொல்றாங்க. சோஷியலிஸ்ட் எக்கனாமில ஆல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்றது கவர்மெண்டா தான் இருப்பாங்க. பப்ளிக் வெல்ஃபேர் தான் மெயின் மோட்டிவா இருக்கும் எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு பின்னாடியும். இட் எய்ம்ஸ் அட் ஈக்வாலிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். எல்லாத்துக்கும் ஈக்குவலான இன்கம் வெல்த் கிடைக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து யார் அப்படின்னா இந்த தான். ஓகேங்களா. ஸோ சோஷியலிசம் தான். ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாண்ட், கியூபா இதெல்லாம் வந்து சோஷியலிஸ்ட் எக்கனாமிக்கு எக்ஸாம்பிள். பட் நோ தேர் ஆர் நோ அப்சல்யூட்லி சோஷியலிஸ்ட் எக்கனாமி. அப்சல்யூட்டா சோஷியலிஸ்ட் எக்கனாமி யாராவது இருக்காங்க ஆனா இல்லை.
இல்லை கமாண்ட் எக்கனாமினா வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் எல்லாமே வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க? சென்ட்ரல் அத்தாரிட்டி, தட் இஸ் த கவர்மெண்ட் வில் டிசைட். ஓகேங்களா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம் எடுத்துக்கிட்டோம்னா பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், all resources are owned by government. It means that all the factors of production are nationalized and managed by public authority. ஓகேங்களா? that is the public ownership அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கும் பொழுது சென்ட்ரல் பிளானிங் அப்படிங்கிறது சோஷியலிஸ்ட் பிளானிங்ல இன்டெகிரல் பார்ட் ஆஃப் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. லைக் இந்த சிஸ்டம்ல வந்து எல்லா டெசிஷனுமே வந்து யார் அண்டர்டேக் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் அண்டர்டேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட்ஸ். சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறதா கைடிங் பிரின்சிபல் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். சோஷியல் வெல்ஃபேர் தான் வந்து எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற மெயின் மோட்டிவா இருக்கும். அதுல மாதிரி ப்ராஃபிட் மோட்டிவா இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டட் டு சொசைட்டி அட் லார்ஜா வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன் எதுவும் இருக்காது. ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன் வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம் அப்படின்றது இருக்கும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, கிளாஸ்லெஸ் சொசைட்டி அப்படின்றது வந்து ட்ரூ சோஷியலிஸ்ட் சொசைட்டியில் எவ்ரி ஒன் வந்து ஈக்குவலாக இருப்பாங்க ஆஸ் ஃபார் அஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இஸ் கன்சர்ன். ஸோ தேர் இஸ் நோ கிளாஸ் அப்படின்றது கிளாஸ்லெஸ் சொசைட்டி வந்து உருவாக்குது. ஸோ தட்ஸ் ஆல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்ஸ். சோஷியலிசமுடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டியை குறைக்குது. நோ ஒன் இஸ் அலவுட் டு ஓன் ஆர் யூஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி டு எக்ஸ்ப்ளாய்ட் அதர்ஸ். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து தனியாக யாரும் ஓன் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். Central Planning Authority allocates the resources in a planned manner. Wastage are minimized and investment are made in a pre-planned manner. So Central Planning Authority தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசோர்ஸஸை பிளானட் மேனரில் அலோகேட் பண்ணுவாங்க, வேஸ்டேஜஸை மினிமைஸ் பண்ணிடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரீ பிளானட் மேனரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அலோகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிளானடு தான் எல்லாமே. ஓகேங்களா? ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். இன்இக்வாலிட்டி மினிமமாக இருக்கிறதுனால ரிச் புவர் அப்படிங்கிற கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்காது. சொசைட்டி வந்து ஹார்மோனியஸ் மேனரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து மெரிட்ஸாக சொல்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். பிளானிங் அத்தாரிட்டி டேக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். தேர்ஃபோர் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் வந்து அவாய்ட் ஆகிடும். ப்ரொமோட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ரெடக்ஷன் in the economic inequalities, avoidance of trade cycles and increase in the productive efficiency. Productive efficiency helps to promote the social welfare. Social welfare promote பண்ற மாதிரி இருக்கும். Demerits என்ன அப்படின்னா ரெட் டேபிசம் அண்ட் பியூரோக்ரஸி. as decisions வந்து taken government agencies இருக்கிறதால approval of many officials and movements of files from one table to another take time and lead to red tapeism. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு சாதகமான டிசிஷன்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? த மேஜர் லிமிடேஷன் ஆஃப் சோஷியலிசம் என்ன அப்படின்னா அது வந்து எந்த ஒரு இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாது. தேர்ஃபோர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஆல்சோ சஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ லிமிட்டட் ஆப்சன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கொடுக்கல அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி சஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். Consumer do not enjoy the freedom of choice over the consumption of goods and services. பெரிய அளவில் சாய்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? தென் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ். இல்லை பவர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆகிடும். லைக் அந்த ஸ்டேட் வந்து எல்லா டிசிஷன்ஸும் மேஜர் டிசிஷன்ஸும் எடுக்கிறதால ப்ரைவேட்டுக்கு வந்து நோ இன்சென்டிவ்ஸ் இன் மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன்ஸ். இன் ஸ்டேட் இஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் கேன் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். இப்போ பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ feel free to ask your doubts in the comment section. Thanks.